ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-1A விமான ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. தேஜஸ் MK-1A விமான ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-1A விமானத்தோட செயல்திறன் என்ன, தேஜஸ் MK-1 விமானத்தில இருந்து தேஜஸ் MK-1A விமானம் எவ்வளவு வித்தியாசமானது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் சீன எல்லையில ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ஒரு சுரங்க பாதை அமைக்க போறாங்க. இந்த சுரங்க பாதையோட முக்கியத்துவம் என்ன, ஒரு யுத்த நேரத்துல இந்த சுரங்க பாதை இந்தியாவிற்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீப காலமா இந்திய ராணுவம் அதிக அளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் குவாண்டம் டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் இந்த முன்னேற்றம் குறித்து சீனா மற்றும் பாகிஸ்தான் ஊடகங்கள் குறை கூற ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்தியாவின் இந்த முயற்சியை குறை கூறுறாங்க? இந்தியா இது போன்ற தொழில்நுட்பங்களை அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்திய ராணுவம் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பழைய ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன, எதற்காக இந்தியா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் அப்டேட், இந்தியா தேஜஸ் FOC ட்ரெய்னர் அப்படிங்கிற புரோட்டோடைப் விமானத்தை உருவாக்கி வெற்றிகரமா அதனுடைய முதல் பறத்தல நடத்தியிருக்காங்க. இந்த தேஜஸ் FOC ட்ரெய்னர் விமானம் தேஜஸ் MK-1A விமானத்தோட ஒரு புரோட்டோடைப். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தேஜஸ் FOC ட்ரெய்னர் விமானத்தோட 10 புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த தேஜஸ் FOC ட்ரெய்னர் விமானத்தை பேஸா வச்சுதான் முதல்ல தயாரிக்கப்பட உள்ள 40 தேஜஸ் MK-1A விமானங்கள் உருவாக்கப்பட உள்ளது. அதற்கு பிறகு 30 தாக்குதல் திறன் கொண்ட தேஜஸ் விமானங்களை டெவலப் செய்ய போறாங்க. இந்திய விமானப்படை ஆர்டர் செஞ்சிருக்க 83 தேஜஸ் MK-1A விமானத்துல 40 விமானங்கள் தேஜஸ் FOC ட்ரெய்னர் புரோட்டோடைப் விமானத்தை பேஸா வச்சுதான் டெவலப் செய்யப்பட உள்ளது. 2024 வருடத்துல தேஜஸ் MK-1A விமானத்தோட முதல் 2 விமானங்களை HAL சப்ளை செய்வாங்க. அதற்கு பிறகு 2028 வருடத்துக்குள் 83 தேஜஸ் MK-1A விமானங்களையும் சப்ளை செய்து முடிப்பாங்க. தேஜஸ் MK-1A விமானம் தேஜஸ் MK-1 விமானத்தோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். தேஜஸ் MK-1A விமானத்துல தேஜஸ் MK-1 விமானத்தோட பேசிக் டிசைன் அப்படியே இருக்கும். ஆனா தேஜஸ் MK-1A விமானத்துல புதிய வகை ஏவியானிக்ஸ் ELM 2052 AESA ரடார், உத்தம் AESA ரடார், எக்ஸ்டர்னல் ஜாமர்கள், சர்வேலன்ஸ் சிஸ்டம், ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேட்டர் மற்றும் புதிய வகை சென்சார்கள் இணைக்கப்பட உள்ளது. இரண்டாவதா உருவாக்கப்படும் தாக்குதல் திறன் கொண்ட 30 தேஜஸ் விமானத்துல அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஆஸ்ராம் ஏர் டு ஏர் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் விமானத்தோட ட்ரெய்னர் மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட விமானங்களை வாங்குவதற்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேஜஸ் MK-1A விமானத்தினால 1980 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 1850 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தேஜஸ் MK-1A விமானத்தினால லேசர் கைடட் பாம்ஸ், க்ரூஸ் மிசைல், ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் மற்றும் அன்கைடட் பாம்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்த அப்டேட், இந்திய அரசாங்கம் சீன எல்லையை ஒட்டியுள்ள செங்குன்லா பாஸ் அப்படிங்கிற இடத்துல சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த செங்குன்லா பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் லடாக் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். செங்குன்லா பாஸ் பகுதியில இந்தியா வெற்றிகரமா சுரங்க பாதையை அமைச்சாங்கன்னா இதுதான் உலகின் உயரமான இடத்துல கட்டப்பட்ட சுரங்க பாதையா இருக்கும். இந்த சுரங்க பாதையை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அமைக்க போறாங்க. இதற்காக இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 1681 கோடி ரூபாயை செலவு பண்ண போறாங்க. இந்த சுரங்க பாதையை டிசம்பர் 2025 வருடத்துக்குள் கட்டி முடிப்பதற்கு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. செங்குன்லா பாஸ் பகுதியில அமைய உள்ள சுரங்க பாதை 4
4.1 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாயிருக்கும். தற்போதைய நிலையில் பனிக்காலங்கள்ல லடாக் பகுதியோட சில முக்கியமான இடங்களுக்கு படைகளை நகர்த்த முடியாது. ஆனா இந்த சுரங்கப்பாதை வெற்றிகரமா கட்டி முடிக்கப்பட்டால் வருஷத்துல அனைத்து மாதங்கள்லயும் லடாக் பகுதிக்கு இந்திய படையினரை அதிவேகமா நகர்த்த முடியும். இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து 16,500 அடி உயரத்துல கட்டப்பட உள்ளது. ஒரு யுத்த நேரத்துல இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி லடாக் பகுதிக்கு அதிவேகமா துருப்புகள் மற்றும் ஆயுதங்களை நகர்த்த முடியும். சமீபத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதையுடன் 298 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேயும் இணைக்கப்பட உள்ளது. இந்த நேஷனல் ஹைவே அமைக்கப்படுவதன் மூலம் வெஸ்டர்ன் லடாக் மற்றும் ஜான்ஸ்கர் வேலி பகுதிகள் மணிலா ஆக்சிஸோடு இணைக்கப்படுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றிகரமா முடிக்கப்பட்டால் இந்தியாவிற்கு சீன எல்லையில ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வர்றாங்க. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான 3488 கிலோமீட்டர் கொண்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை அதிகப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமான ஓடுதளங்கள் அமைப்பது, சாலைகள் அமைப்பது, பாலங்கள் கட்டுவது மற்றும் ஹெலிபேடுகளை உருவாக்குவது போன்ற பல வேலைகளை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுகள் மூலமா ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால் எல்லைக்கு தன்னுடைய வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை அதிவேகமா நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா தற்போதைய நிலையில் 9 சுரங்கப்பாதை வேலைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல மிகவும் முக்கியமானது கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்துல அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் தவாங் பகுதியில இந்தியா ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சு வர்றாங்க. இந்த ப்ராஜெக்டையும் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. முந்தைய காலகட்டத்துல சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா சமீப காலமா இந்தியா செய்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுகள் காரணமா சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜ இந்தியா முறியடிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலைவன் மற்றும் இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவால் அவர்கள் வாஷிங்டன்ல சமீபத்துல சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில குவாண்டம் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G டெக்னாலஜி மற்றும் செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் போன்ற பல விஷயங்கள்ல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பயணிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஆயுத தயாரிப்பிலையும் ஈடுபட போறாங்க. விண்வெளித்துறை மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பல தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுனால சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த கூட்டணி வரும் காலத்துல உலகம் செயல்படக்கூடிய முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை டெவலப் செய்யறது மூலமா சீனாவை ஆசிய பகுதியில எதிர்த்து நிக்க முடியும். அதே வேளையில பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியாவை எதிர்ப்பதற்காக சீனாவுடன் அதிகம் நெருக்கம் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்தியா குவாண்டம் டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கு பலவிதமான முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2021ல இந்திய ராணுவம் மிலிட்டரி காலேஜ் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல குவாண்டம் லெபார்டரியை அமைச்சிருக்காங்க. இந்த குவாண்டம் லெபார்டரி மூலமா யாராலும் இடைமறிக்க முடியாத ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சிஸ்டத்தை இந்திய ராணுவம் டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற சிஸ்டங்கள் இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருந்தாலும் குவாண்டம் டெக்னாலஜி டெவலப் செய்யப்பட்டால் தற்போது கம்ப்யூட்டர்கள்ல பயன்படுத்தப்படும் என்கிரிப்டட் கோட்ஸ் அனைத்துமே பயனற்று போய்விடும். இதனால எந்த நாடு குவாண்டம் டெக்னாலஜியை முதல்ல டெவலப் செய்றாங்களோ அந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். அடுத்து இந்திய ராணுவம் டிஃபென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த அமைப்போட வேலை ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள்ல எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை இணைப்பது அப்படிங்கிறது தான். இந்தியா 75க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை இன்னும் கூடிய விரைவில் இணைக்க போறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் குவாண்டம் டெக்னாலஜிகள் இன்னும்
இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறதுனால வரும் காலத்துல இந்த தொழில்நுட்பங்கள் டெவலப் செய்யப்படும் பொழுது இந்த தொழில்நுட்பங்களோடு சேர்ந்து சில ஆபத்துகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல்ல ஒரு தொழில்நுட்பம் வரும் பொழுது அனைவருமே அதை குறைதான் சொல்லுவாங்க. ஆனா போக போக அந்த தொழில்நுட்பத்தோட பலன் கிடைக்க ஆரம்பித்தவுடன் அனைவருமே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மட்டும் இந்திய ராணுவத்தில் அதிகமாக இணைக்கப்பட்டால் மிசைல்களை கொண்டு தாக்குதல் நடத்துவது, பீரங்கி தாக்குதல் நடத்துவது, விமானங்களை இயக்குவது, சண்டையிடும் வீரர்களுக்கு வெடிபொருள் மற்றும் உணவை எடுத்து செல்வதற்கு தேவையான நேவிகேஷன் சிஸ்டம் போன்ற பல விஷயங்களை மிக எளிதா நமது ராணுவத்தால் செய்ய முடியும். இவ்வளவு முக்கியமான தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கு அமெரிக்கா மற்றும் இந்தியா இணைந்து செயல்படுவது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இதன் காரணமாக தான் அந்த நாட்டு செய்தி ஊடகங்கள் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக செய்திகளை பரப்பி வர்றாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையை சேர்ந்த 7 பேஸ் ரிப்பேர் டிப்போ மற்றும் 11 பேஸ் ரிப்பேர் டிப்போ அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகளுடன் ஒரு இந்திய தனியார் நிறுவனமும் இணைந்து சமார் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்திய விமானப்படையால் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட R-73 ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. இந்த R-73 ஏர் டு ஏர் மிசைல்கள் பல வருடங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படைக்காக வாங்கப்பட்டது. இந்த ஏர் டு ஏர் மிசைல்களோட ஷெல்ஃப் லைஃப் முடிவடைந்து விட்டது. அதனால இந்த ஏர் டு ஏர் மிசைல்களை தாக்குதல்களுக்கு இந்திய விமானப்படை பயன்படுத்தாது. இதை வீணடிக்காமல் R-73E மிசைல்களை பயன்படுத்தி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் R-73 ஏர் டு ஏர் மிசைல் ஒரு இன்ஃப்ராரெட் கைடட் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா மாற்றி அமைச்சிருக்காங்க. முதற்கட்டமா 5 சமார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த சமார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அதிக அளவுல ஆர்டர் செய்வதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. சமார் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 10 முதல் 12 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். சமார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதுவரைக்கும் இந்தியா 17 முறை சோதனை பண்ணிருக்காங்க. இந்த 17 முறையிலையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய விமானப்படையில் இந்த சமார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.